शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं सप्तमानुवादம் வியாகிருதி உபாசனை பார்த்துருக்கோம். வியாகிருதி உபாசனை ஓரளவு பூர்த்தி ஆயிடுச்சு. அதற்கு தொடர்ச்சியாக இன்னொரு உபாசனை சம்பந்தி உபாசனை, அதுக்கு பாங்க உபாசனைன்னு பேரு. பாங்க உபாசனைக்கு மேல இவைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஓங்காரத்தை வச்சுட்டு உபாசனை பண்ணணும்னு ஆரம்பிச்சது. முதல்ல அந்த ஓங்கார சாட்சாத் ஓங்கார உபாசனை பிரம்ம உபாசனை நேரடியா சொல்லக்கூடியது அடுத்தது 8வது அனுவாதம். இது பார்க்கிறோம். இந்த பாங்க உபாசனைக்கு ஒரு விசேஷம். பிருத்திவி அந்தரிக்ஷம் ஜௌர்விசோ வாந்தர விசாக அக்னிர்வாயு ராஜித்த சந்திரவா நட்சத்திராணி ஆபோசதேவ வனஸ்பதி ஆகாச ஆத்மா இத்தியதிபூதம் அப்படின்னு இங்க என்ன பண்ணிருக்காருன்னா பாங்கம், இந்த பங்கி சந்தஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த 5 சங்கையினால வருது பாங்க சப்தம். பஞ்ச சங்கியா இஷ்டம்னு பேர் இருக்கு. 5 கூட்டமாக பிரிச்சிருக்காரு இந்த பிரபஞ்சத்தை. பிரபஞ்சம் 2 விதம். நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிறது ஆந்தர பிரபஞ்சம், சரீரத்துக்கு வெளியில இருக்கிறது பாக்கிய பிரபஞ்சம். பாக்கிய பிரபஞ்சம் 3 கூட்டம், 3 15. அதே போல ஆந்தர பிரபஞ்சம் 15. இந்த 3 இங்க உள்ள இருக்க 3 வெளியில இருக்க 3 1 அப்படின்னு ஐக்கியானுசந்தானம் பண்ணோம். அப்ப எதுக்கு என்னன்றது அந்த அளவுக்கு இங்க விவரணம் இல்லை. இது எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லி எல்லாம் ஆத்மான அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இது ஆத்மானுசந்தானத்துக்கு என்ன பிரயோஜனம்னா பிரஜாபதி லோக பிராப்தி, பிரஜாபதித்துவ ஆப்தி. இதுதான் பிரம்மலோகம் தான் இதுக்கும் பலன். இதெல்லாம் எல்லா சிவன உபாசனைக்கும் பிரம்மலோகம் பிராயன பலன். இங்க இப்ப பாக்குறோம். பிருத்திவி அந்தரிக்ஷம் ஜௌர்விசோ அவாந்தர திசா. பிருத்திவி அந்தரிக்ஷம் தெரியும், ஜௌஹு துலோகம், திக்கு அவாந்தர திக்கு. இது 5 பொருள் ஆச்சு. அப்புறம் அக்னி வாயு ஆதித்ய சந்திரமா நட்சத்திராணி, இது ஒரு 5 பொருள் ஆச்சு. ஆபக ஓஷதய வனப்பதய ஆகாச ஆத்மா. இங்க ஆத்மானா விராட்டுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பூதங்களை பற்றி சொல்றதுனால, சிருஷ்டிக்கு அப்புறம் சொல்றதுனால இந்த இடத்துல ஆத்மான விராட். அண்ணாச்சு இப்ப 15 ஆச்சு. இது அதிபூதம் அதாத்யாத்மம். இதன் பிறகு அத்தியாத்மமாக 3 சொல்றார். இது அதிபூதம்னு சொன்னதுனால, ஆப ஓசதைய வனஸ்பதி ஆகாச ஆத்மான அதிபூதம் சொன்னதுனால, இதுக்கு முன்னாடி அக்னி வாயு ஆதித்ய சந்திரமா நட்சத்திராணின்றது அதி தெய்வம். இது தேவதைகளை குறித்ததான 5. அதின்ற சப்தத்துக்கு குறித்துன்னு தமிழ்ல எடுத்துக்கணும். இந்த தேவதைகளை குறித்து ஒரு 5 சொல்லியிருக்கு. அதற்கு முன்னாடி பிருத்திவி அந்தரிக்ஷம் ஜௌர்விசம், இது லோகத்தை குறித்து 5. அத முதல்ல சொன்னது என்ன? பிருத்திவி அந்தரிக்ஷம் ஜௌர்விசோ அவாந்தர விசான்றது லோக பாங்கம்னு சொல்றார். அக்னிர்வாயுராதித்ய சந்திரவா நட்சத்திராணின்றது தேவதா பாங்கம். ஆபவோசதேவ வனஸ்பதி ஆகாச ஆத்மான்றது பூத பாங்கம். இது 3. இந்த 3 கூட்டமாச்சு. 3 15. அதாத்யாத்மம். இப்போ சரீரத்துக்குள்ள இங்க என்ன சொல்லிருக்குன்னா பிராணோ வியானோபான உதான சமான. இது 5 பஞ்சவாயு. இதுக்கு வாயு பாங்கம்னு பேரு. இது எல்லாமே நமக்கு அர்த்தம் தெரியும், அதனால நான் விஸ்தாரமா சொல்ல. சத்து ஸ்ரோத்திரம் மனோபாக ஸ்வத்து, இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். இது இந்திரிய பாங்கம்னு பேரு. கர்ம மாம்ச ஸ்நாவா அஸ்தி மஜ்ஜா. கர்மனா தோல், மாம்சம் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான மாம்ச பாகம். ஸ்நாவா, ஸ்நாவானா ரத்த நாளங்கள், எலும்பு, மஜ்ஜா அந்த எலும்புக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த கிருஷ்ணன்னு சொல்றது. இது 5. இதுக்கு தாத்து பாங்கம், சரீர தாத்துல இருக்கக்கூடியதான் 5. இன்னும் சந்தேகம் வரலாம். முன்னாடி தொக்குன்னு சொல்லியிருக்கு, தொக்குனாலும் தோல்தான், கர்மானாலும் தோல்தான் 2 சொல்லியிருக்கு என்று சந்தேகம் வரலாம். தொக்குன்றது வாசனை இந்திரியம். நம்ம தொடுதல் உணர்ச்சியை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியதான இந்திரியத்துக்கு தொக்கு. இந்த கர்மான்றது மேல இருக்கக்கூடியதான தோல், நம்ம அடிப்பட்ட அந்த தீஞ்சில் வருது, அதுக்கு கர்மானு பேர். அதனால இது சின்ன வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் அது இந்திரியத்துல கொண்டு போய் போட்ட, இது தாத்துல கொண்டு போய் வச்ச. கர்ம மாம்ச ஸ்நாவ அஸ்தி மஜ்ஜா. இவ்வளவுதான். இந்த 30 பொருள் தெரியலன்னா
ஏகது அதிவிதாய ரிசுரபோச்சது. அந்த ரிஷியானவர் என்ன பண்ணார், இதை தெரிஞ்சுன்னு சொன்னார். பாங்கம்பா இதகம் சர்வம், இதெல்லாம் 5 தானே அப்படின்னார். அவர் இந்த உலகத்துல எல்லாத்தையும் 5 5 பார்த்திருக்கார். இதம் சர்வம் பாங்கம் அப்படின்னா இந்த 6 பாங்கங்களுக்குள்ள நான் என்ன சொன்னேன், லோக பாங்கம், தேவதா பாங்கம், பூத பாங்கம். இந்த 3 பாங்கங்கள் பாக்கியம் என்ன, அதிலோகம், அதிதெய்வதம், அதிபூதம் இருக்கு. அதுக்கப்புறம் அத்தியாத்மம், சரீரத்தை பொறுத்து அதுக்குள்ள 3 அதிவாயு, இந்திரிய, தாத்து பாங்கம்ன்றது இது ஒரு 3. அவர் என்ன சொல்ற, பிரபஞ்சம் பொறுத்து இந்த 30 பொருளுக்குள்ள அடங்கி போச்சு. இது தவிர பிரபஞ்சத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்றார் அந்த ரிஷி. பாங்கம் வா இதுவும் சர்வம் பாங்கே நைவ பாங்கம் சுருணோதி. ஈட்டின்னு முடிச்சிருக்கு. ஈட்டின்னா இவ்வாறு என்ன உபாசனை பண்ணணும்னு அர்த்தம். அந்த உபாசனை விதியை சேர்த்துக்கணும். பாங்கே நைவ, இந்த 5 பாங்கத்தினால 5 5 சொல்றதுனால 6 பாங்கங்கள், பாங்கே நைவ இந்த 5 எனக்கூடியதான கூட்டத்தினால பாங்கம், இந்த பாங்க சித்தத்துக்கு பிரஜாபதினு அர்த்தம். பிரஜாபதி பாங்கம் சுருணோதி. இது எப்படி திடீர்னு பாங்கம் பிரஜாபதி எப்படி ஆச்சு, இதனால அது எப்படி வரும்ன்றது பாஷைக்காக கொஞ்சம் விவரணம் பண்றார். அவர் இந்த பாங்கம்ன்றது யஜ்யம்னு காமிச்சிருக்கார். இது நம்ம வார்த்தைகத்திலேயே ஸ்பஷ்டமா இருக்கு, அது பார்க்கலாம். 127வது ஸ்லோகம். பாங்கஸ்வரூபே நைதஸ்ய பூயோப்யன்யத் உபாசனம் உதார பல சித்தர்த்தம் பிருத்திவி சித்ததே வினா. பிருத்திவி அப்படின்ற அனுவாக்கம் ஆரம்பிக்கிறது. இது வைதிக சம்பிரதாயம். அந்த அணுவாக்கம் முதல் வார்த்தை இருக்கு, இந்த மந்திரத்துல முதல் வார்த்தை இருக்கு, அந்த சங்கேதம் பண்றது. பிருத்திவி இஷ்டதேதுனா ஏகஸ்யனா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், வியாசதி உபாசனை பார்த்தோம். வியாசதி உபாசனையில ஹிருதயத்துக்குள்ள பரமாத்மா எப்படி பார்க்கறதுன்றது வரைக்கும் பார்த்தோம். அந்த பரமாத்மாவுக்கு ஏகஸ்தீவ இரண்ய கர்ப்பஸ்ய அப்படின்னு பாஷ்யத்தில் இருக்கிறார். அந்த இரண்ய கர்ப்ப பிரம்மா எல்லாம் ஒண்ணுதான். சகுண பிரம்மத்துக்கு இரண்ய கர்ப்பம்னு சொல்றது. ஏகஸ்தீவ பாங்கஸ்வரூபேன அந்நிய உபாசனம் பூயோபி. இதற்கு மேல இது வரைக்கும் சொன்ன உபாசனை போறாதா அப்படின்னா, உபாசனை நிறைய சொல்லியிருக்கு வேதத்துல. ஏன் நிறைய சொல்லியிருக்குன்னா, யார் யாருக்கு எதுக்கு அதிகாரம் இருக்கோ, எதுக்கு ருச்சி இருக்கோ அதுக்கு தகுந்த போல அவ ஏதாவது ஒரு உபாசனை எடுத்து முன்னுக்கு வருவான்றதுனால உபநிஷத்து அவ்வளவு சொல்லியிருக்கு. பூயோபி அந்நிய உபாசனம் எதற்காக சொல்லியிருக்கு, உதார பல சித்தியர்த்தம். உதாரணம்னா அதிகமான, பல சித்தியர்த்தம். அதுக்காக இந்த பிருத்திவி சித்தத்தை அதுனா பஞ்சதல் எத ஆரப்தம் ஜெகத் சாந்தம் அதோ பவேத். முதல்ல ஜெகத் சாந்தம் சொல்றார். ஏன்னா பஞ்சபிகி எதா ஆரப்தம், 5 நாள் ஆரம்பிக்கப்பட்டது இந்த உலகம். யஜ்ஞ கிளுப்தோ வவேதேவம் பாசோ யஜ்ஞ இது ஸ்துதிஹி. யஜ்ஞ கிளுப்தஹ, இது கிளுப்தஹன்னா கல்பிதஹன்னு அர்த்தம். இந்த பாங்கத்தினால யாகத்தை ஒண்ணு கற்பனை பண்றார். எப்படி யஜ்ஞம் எப்படி பாங்கமாச்சு அப்படின்னா, பஞ்சாட்சரா பங்கின்னு நம்ம சொல்ற மாதிரி பஞ்சாட்சரம், இந்த பங்கி சந்தது பஞ்சாட்சர 5 அச்சரங்களுக்கு பாங்கோ யஜ்ஞன்னு ஒரு ஸ்ருதி இருக்கு. யஜ்ஞத்துக்கே பாங்கம்னு பேரு. ஏன்னா 5 பொருள்கள்னால 5 சமாச்சாரத்தை வச்சிருந்து சம்பாதிக்கக்கூடிய யாகம். எப்படின்னா பத்னி, முதல்ல பத்னி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஜமானன், அதுக்கப்புறம் புத்திரன், அப்புறம் தெய்வ மானுஷ வித்தம். தெய்வ வித்தம், மானுஷ வித்தம். இது என்ன சொல்லியிருக்குன்னா, பத்னி எஜமானன் யாகத்துக்கு வேணும். புத்திரன்னா புத்திரன் இந்த லோகத்துல வேண்டிய காரியத்தெல்லாம் புத்திரன் சாதிச்சு தருவான்ற அபிப்பிராயத்துல புத்திரன் சொல்லியிருக்கு. அப்புறம் தெய்வ வித்தம். தெய்வ வித்தம்னா தேவலோகத்துக்கு போகிறதுக்கு, அதாவது மேல் லோகத்துக்கு போக வேண்டியதான புண்ணிய கர்மா, அந்த உபாசனைக்கு தெய்வ வித்தம்னு பேரு. மானுஷ வித்தம் பசு கிரகாதி இந்த பூலோகத்துல இருக்கக்கூடியதான வித்தம்னு செல்வம். இந்த செல்வம் அதை தெய்வ மானுஷ வித்தம்னு ரெண்டு விதமான செல்வங்கள் வேணும். பத்னி எஜமானன் புத்திரன், இது 5 சேர்ந்து இந்த 5 உருப்படி சேர்ந்தாதான் யாகம்ன்றது ஒண்ணு நல்லபடியா நடக்கும். அதனால இந்த யாகத்துக்கு பாங்கம்னு பேரு. இந்த பாங்க உபாசனை நம்ம என்ன பண்றோம், யாக வடிவமான அந்த பாங்கம். இந்த 5 5 சொன்னதை இந்த பிரபஞ்சமும் இந்த யாகமும் இந்த பரமாத்மாவும் ஆத்மாவும் ஒண்ணு அப்படின்னு தியானம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண முடியுமா? எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்ல, உபாசனை அப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. கர்மாலையும் சரி உபாசனையும் சரி ஏன்ற கேள்வி எப்படின்னு தான் கேட்கலாம். ஏன்ற கேள்விக்கு கடமை கிடையாது. இது போய் அப்படி பார்க்க சொல்லியிருக்கேன்னா அதுதான் உபாசனை. வேதத்துல அது
இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். தத்துவத்துல விசாரம் பண்ணுங்க. தத்துவமசின்னு சொன்னா தத்து எப்படி பிரம்மாகும், அகம் பிரம்மாஸ்மியா நான் எப்படி பிரம்மமாகுன்னு விசாரம் பண்ணுங்க. அதுக்குன்னு சூத்திரமே எழுதியிருக்காரு. ஆனா உபாசனையில இப்படிதான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் இன்னதுக்கு அர்த்தமே இல்லையா, அர்த்தத்தெல்லாம் கேட்கவே கூடாது. உபாசனை பண்ணவாளுக்கு புருஷார்த்தம் வரும், அவ்வளவுதான் அங்க அர்த்தம். அதுக்கு மேல வேற ஒன்றும் இங்க விசாரம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால பஞ்சபிர்யதாரப்தம் ஜெகத் பாங்கம் அதோபவே யஜ்ஞ கிளுப்த யஜ்ஞ கல்பித. இந்த யாகம் யஜ்ஞ கிளுப்தோபவே யாக கல்பிதோப, யாகம் இங்கு கல்பிக்கப்பட்டதாகிறது. ஏவம் பாங்கோ யஜ்ஞ இது ஸ்ருதி. பாங்கோ யஜ்ஞன்னு ஸ்ருதி சொல்றதுனால இது நம்ம இந்த கற்பனையே ஒரு யாகம் தான். யாகத்தினால என்ன வரும்? உத்தமமான பலன் கிடைக்கும். இந்த உபாசனையினால உத்தமமான பலன் கிடைக்கும். இந்த உபாசனை எப்படி பண்ணணும்? வெறும்ல தெரிஞ்சிடணும். அஞ்சஞ்சா இந்த நம்ம ஒரு அட்டவணை மாதிரி போட்டு வச்சுட்டு சில அத்தியனம் பண்றவா இது தினம் அந்த அனுவாதத்தை சொல்லிட்டே அர்த்தம் புரிஞ்சுன்னு சொல்லிட்டே வந்த அது இந்த உபாசனை பண்றது. ஏவம் வேதான்றதுனால இவ்வளவுதான் இங்க சொல்லு. இதுக்கு மேல வேற ஒன்றும் பெரிய உபாசனை இல்லை. வேதனாலும் உபாசினாலும் ஒண்ணுதான்ன்றது நிறைய இடத்துல பாஷ்யத்துக்கு தீர்மானம் பண்ணியிருக்கார். ஆனால் இதெல்லாம் நமக்கு ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப லகுவா இருக்கு. ஒரு பெரிய பலன் வேணும் அப்படின்னா 10 நாள் யாகம் பண்ணணும், நீ அதுக்கு முன்னாடி 1 மாசம் சாப்பிடக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப கடவுளெல்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணணும்னு சொன்னா நமக்கு அதுல ஒரு பிரசித்தி வரும். அப்புறம் ஐயோ நான் எப்படி அதெல்லாம் போனோம், இது சுலபமான வழி இருக்கா அப்படின்னு கேட்போம். வேதனை கொடுக்கும்போதே சுலபமா கொடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு அதுல நம்பிக்கை வருகின்றது. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துவம் அப்படின்னா அது எப்போ சொல்றோம்? சஹஸ்ரநாமம் முழுக்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றோம். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு அதுல பிரசித்தி வரல. 3 தடவை ராமநாமம் சொன்னா எல்லாமே நம்ம புரியுதான, எல்லா பாப்பமும் போயிடும் அப்படின்னு எத்தனை பேர் நம்புற? அது போல இங்க ஸ்ரத்தையா பண்ணணும், அவ்வளவுதான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா போறோம் அப்படின்னா தெரிஞ்சிருந்தா போவோம். எனக்கு தெரிஞ்சிருந்ததுனால பெருசா பலன் வரலைன்னா பிரம்மலோகம் இன்னும் போகலைன்னா போற காலத்துல போவோம். இப்போ ஒன்றும் போக வேண்டாம். இப்போ இங்க அடுத்த அனுவாகமும் படிக்க போறோம், அவ்வளவுதான். அதனால உதார யஜ்ஞோ பவேதேவம் பாந்தோ யஜ்ஞ இது ஸ்ருதி. யஜ்ஞேன பரிக்ளப்தேன திரைலோக்கியாத்மானம் வச்சது. இது யஜ்ஞம்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்னன்னா பரிகல்பித்தேன யஜ்ஞேன இது யாகம்னு தெரிஞ்சுக்கிறதுனால இந்த பாங்கத்தினால திரைலோக்கியாத்மானம் அஸ்மது, மூலகத்தும் இவன் ஆத்மாவாகிறான். எல்லா பிரஜாபதித்துவம் இரண்ய கர்ப்பத்துவம் இவனுக்கு அந்த பிராப்தி கிடைக்கிறது. பாங்கத்துவ சித்தியே தஸ்மாத் ஆரப்தா ஏகா பராஸ்தி. ஆனால் இந்த பாங்கத்துவம், இந்த பாங்கம்னா பிரஜாபதி, இந்த பிரஜாபதி தன்மை அடைவதற்காக ஏகா ஸ்ருதி ஆரப்தா. இப்ப நான் சொன்னதை ஒரு அட்டவணை மாதிரி கொடுக்கிறார் பாருங்க. திகந்தம் லோகபாந்தம் திக்கு வரைக்கும் இருக்கிறது லோகபாந்தம். இது அந்தரிக்ஷம் ஜௌர்திசோ அவாந்தர திசா, அந்த திக்கு முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடியது லோகபாந்தம். நட்சத்திராந்தம் ச தெய்வதம், அக்னிவாயுர் ஆதித்ய சந்திரமா நட்சத்திராணி, நட்சத்திரம் வரையில் இருப்பது தெய்வத பாந்தம். ஆத்மாந்தம் பூதபாந்தம் ச, அடுத்தது ஆபவோசதே வனஸ்பதே ஆகாச ஆத்மா. இந்த 5 இது வரைக்கும் லோகபா, இதுக்கு பூதபாந்தம்னு பேரு. விராட் ஆத்மாதிகாரத, இந்த ஆத்மானா விராட், விராட் புருஷனை தான் இங்க ஆத்மான்னு சொல்றோம். அதிகாரத, இப்ப அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அதனால உபலட்சணம் ஏதஸ்யான் தேவதா லோகபாந்தயோ அதிபூதம் இது பட்சியாமோ அத அத்தியாத்மம் அத்தப்பரம். இது சாதாரண தான், லோகத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ரசம் போக தெரியாது. உண்மையில ஏதது உபலட்சணம். ஏன்னா மந்திரத்துல பாத்தீங்கன்னா பிருத்திவியந்தரிக்ஷம் யோர்திசோ அவாந்தர திசா 5 படிச்சாச்சு. அக்னிவாயுர் ஆதித்ய சந்திரமா நட்சத்திராணி இன்னொரு 5 படிச்சிருக்கு. அப்புறம் ஆபவோசதே வனஸ்பதி ஆகாச ஆத்மா 5 படிச்சுட்டு அதிபூதம்னு சொல்றது. இங்க மட்டும் அதிபூதம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி அதிலோகம்னோ அதிதெய்வத்தம்னோ சொல்லல. வேற விட்டுருக்கு, நம்ம புரிஞ்சுக்கோன்றதுனால விட்டுருக்கு. அதனால ஆசிரியர் என்ன பண்ணிருக்கார், அதை பார்த்து இவர் வார்த்தைகள் என்ன சொல்றாருன்னா இது உபலட்சணம். இங்க அதிபூதம் சொல்றது உபலட்சணம், இது 2ம் சொல்லியிருக்கோம். அதனால அது அதிலோகம் அதிதெய்வத்தம் எடுத்துக்கணும். உபலட்சணம் ஏதஸ்யா தேவதா லோகபாந்தயோஹோ, இந்த தேவதா பாந்தம் லோகபாந்தம் இவைகளுக்கு இது உபலட்சணம். அதிபூதம்ன்ற வச்சனம் உபலட்சணம். அதிபூதம் இது வக்ஷாமோ அத அத்தியாத்மம் அத்தப்பரம், அத்தப்பரம் அத அத்தியாத்மம் இது வக்ஷாம. இதற்கு மேல அத அத்தியாத்மம்னு 3 பாந்தங்களை சொல்ல போகிறோம். வாயு பாந்தம் சமானாந்தம், அதே வழியில போறாரு. பிராணோ வியானோபான உதான சமான, இந்த சமானம் சமானாந்தம்
சமானம்னு முடிய வரைக்கும் இருக்கிறது வாயுபாந்தம். வாயுபாந்தம் சமானாந்தம் ஸ்வதந்தம் சேந்திரியம் ததா. சொத்து வரையில் உள்ளது இந்திரியம். என்ன? சத்து ஸ்ரோத்திரம் மனோவாக்கு தொக்கு, இந்த 5. இது ஸ்வதந்தம் ஆயிடுச்சு. கர்மாதி தாதுபாந்தம் இங்க ஆரம்பத்திலே சொல்ல. கர்மா முதலியவைகள் தாதுபாந்தம். விஸ்வம் ஏதாவதுச்சதே. ஏதாவதேவ விஸ்வம். உலகம்னா என்ன? யாராவது தோன்றது உலகம்னா என்னன்னு கேட்டா அந்த 30 படிச்சு வந்துட்டு அவ்வளவுதான் உலகம். இப்போ நமக்கு பெருசு பீரியாடிக் டேபிள்னு படிக்கிறோம்ல, அதுக்கு மீறி எதுவுமே இல்லை, அதுல இல்லாதது எதுவுமே இல்லை. அதுபோல நமக்கு உலகம்னா என்ன அப்படின்னா இந்த 6 பாங்கங்களை படிச்சா அதுதான் உலகம். விஸ்வம் ஏதாவது உச்சது பாங்கமேவ ஜெகத் சர்வம் இது திருஷ்டுவா அபிதா திருஷ்டி. இது திருஷ்டுவான்னு சொல்ற. பாங்கமேவ ஜெகத் சர்வம், இந்த உலகம் முழுக்க இந்த 5 தான் இருக்குன்னு இது திருஷ்டுவா. இது மட்டுவா இல்லை, இது தீர்ச்சியா இல்லை. அவருக்கு யோசிச்சோ கண்டுபிடிச்சோ ரிசர்ச் பண்ணோ புத்தகம் படிச்சுலாம் அவர் பண்ணல. இது திருஷ்டுவான்னு வேதம் சொல்றது. அந்த சொன்ன ரிஷிக்கு இந்த பாங்கமாகவும் உலகமே இருக்கிறதாகவும் தன்னுடைய ஆத்மாவோடும் ஐக்கியான சந்தானத்தோட அந்த அனுபவத்தோட சொல்றவர்களுக்கு தான் ரிஷி. அதான் சொல்றது. இது திருஷ்டுவா பாங்கமேவ ஜெகத் சர்வம் இது திருஷ்டுவா அபிதா ரிஷி. அப்படி அதை பார்த்து இந்த ரிஷி சொன்னார். இதுதான் ரொம்ப சாதாரண வாக்கியம் போல இருக்கும். நம்மளுடைய மதத்தினுடைய ஆணி வேர் என்ன, நம்ம சனாதன தர்மம்னா என்ன, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதிரி வார்த்தைக்குள்ள புரிஞ்சிருக்கு. அது நம்ம கவனிச்சு தோண்டி எடுக்கணும். இது திருஷ்டுவான்னு போட்டுருக்காரு காந்திக்காரர். பாஷ்யத்துல எல்லாமே இருக்கு. இது திருஷ்டுவா அபிதா ரிஷி. அந்த ரிஷி ஆத்மானுபவத்தோட ஏதோ நான் சொன்னேன் ஏன் இப்படி பண்ணணும் இந்த கேள்விதான் வரும். இந்த மாதிரி இந்த 30 ஏன் இருக்கு, அது ஏன் விட்டாரு, இது ஏன் சேர்க்கல இப்படின்னா இருக்குன்னா அந்த ரிஷிக்கு ஆத்மானுபவம் வரும்போது இந்த திருஷ்டியில ஒரு அனுபவம் இருக்கு. அதனால சொல்ற பாங்கமேவ ஜெகத் சர்வம் இது திருஷ்டுவா அபிதா ரிஷி. அந்த திருஷ்டுவான்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. பாங்கம் வா இதம் ஆ பிரம்ம ஸ்தம்பம் நான்யத் இது ஸ்மஹ. இதிஹாஸ்மா பாங்கம் வா இதம், இது எல்லாமே பாங்கம். ஆபிரம்ம ஸ்தம்பம், ஆபிரம்ம ஸ்தம்பம் பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்பம் அந்த குழு சீத பர்யந்தம் நான்ய திசி. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுஸ்மா ஆஹா, இதுஸ்மா அவ்வளவு இல்லவா. ஆத்தியாத்மிகேன பாங்கேன. இப்ப பாருங்க, இப்ப அந்த உபாசனை என்னன்றது ஸ்பஷ்டமா ஒரே ஆத்தியாத்மிகேன பாங்கேன. அந்த ஆத்தியாத்மிக பாங்கம் அதாத்தியாத்மம் சொன்னாரோ இல்லையோ, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது என்ன? வாயு இந்திரியம் தாது. வாயு பாங்கம், இந்திரிய பாங்கம், தாது பாங்கம். இந்த 15 இதுக்குதான் ஆத்தியாத்மிக பாங்கேன சங்கியா சாமானிய காரணாத் பலயத்யாத்மபாவேன. இத ஆத்மபாவன பாங்கம் பாக்கியம் அசேஷத. இங்க 3, 5, 15 இருக்கு. வெளியில 3, 5, 15. இங்கேயும் 15 அங்கேயும் 15 இருக்கிறதுனால இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு பாரு. சங்கியா சாமானியா, அதுதான் வேற ஒன்றும் பெரிய காரணம் இல்லை. இதுக்கு இந்த சங்கியும் அந்த சங்கியும் ஒண்ணு இருக்கு. இங்க 2 இருக்கு, அங்க 2 இருக்கு. அப்ப இந்த 2த்தையும் அந்த 2த்தையும் சேர்த்து வச்சுக்குவோம். அது போல இங்க 15 இருக்கு. 3 15, வெளியில 3 15. அதனால இங்க உள்ள இருக்கிற 15, வெளியில இருக்க 15. நான் 15 சொல்றது சிரமம் இல்லை. நியாயமா எப்படி பண்ணணும்? இந்த 3 பாங்கங்களும் வெளியில இருக்க 5 தான் பார்க்கணும். 1 2 3 4 5 6 எடுக்கூடாது. 1 2 3 4 5, அடுத்தது 1 2 3 5. அது பாங்கமா தான் இது. 5 5 பார்த்துதான் உபாசனை பண்ணணும். உள்ள இருக்க 5 பாங்கமும் 3 பாங்கமும் வெளியில இருக்க 3 பாங்கமும் 1. ஆத்தியாத்மேன பாங்கேன சங்கியா சாமானிய காரணாத் பலயதி ஆத்மபாவேன. ஆத்மபாவேன பலயதி. வாக்கியம் அசேஷத. வாக்கியம் பாங்கம் அசேஷத ஆத்மபாவேன பலயதி. இந்த வெளியில இருக்க பாங்கங்கள் இதையும் 2 சேர்த்து சங்கியா சாமானியத்தினால பார்க்கறதுனால ஆத்மபாவேன பலயதி. ஆத்மபாவமாக பார்த்தனால் இவனுக்கு பலம் உண்டாகிறது. அவ்வளவுதான் இங்க சொல்லிட்ட. அப்ப அந்த இது எல்லாமே சேர்ந்ததுனால இவனுக்கு அந்த பிரஜாபதித்துவம் கிடைக்கிறது. ஜாகிரத் இதுக்கு முடிக்கிறது. இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? வியாகிருதி உபாசனை பார்த்தோம். வியாகிருதி உபாசனையில மகாயுதி பிரம்மன்னு சொல்லி அதை ஓங்காரம்னு சொன்னார்.
அப்புறம் இங்க வந்து பாஞ்ச உபாசனை அதுவும் பிரம்மா. இது எல்லாத்துக்கும் வந்து என்னாச்சு, பிரம்மன் தான் சொல்றோம். ஆனா பிரம்மத்தை வேற வேற வேஷத்துல அந்த வியாகிருதின்ற அங்கங்களை வச்சுண்டு மகான்ற வியாகிருதி, பிரம்மமான மகான்ற வியாகிருதிக்கு பூர் புவ சுவகான்றது வந்து அங்கம்னு சொன்னார். அதை வந்து நாலா பிரிச்சுட்டார். சதஸ்வ 4 நாளா அங்க பண்ணார். 4க்கு அடுத்தது 5, நீங்க 5 பண்றார். இவ்வளவுதான் இங்க பார்த்துருக்கோம். ஆனா இதெல்லாம் என்ன, அந்த பிரம்மத்துக்கு அங்கமாக சகுனோபாசனம் சொன்னோம் இல்லையோ, அந்த அங்கமாக வந்து உபாசனை பண்ணிருக்கோம். அங்கத்தையே எவ்வளவு நேரம் பண்ணுது, அஞ்சு யாரு பிரம்மத்தை காட்டா எப்படி உபாசனை பண்றது அப்படின்னா, சுத்த பிரம்மத்தை உபாசனை பண்ண முடியாது, சகுன பிரம்மத்தை தான் பண்ண போறோம். சுத்த பிரம்மத்தை வந்து சத்தியஞானம் அனந்தம் பிரம்மன் அங்க போய் அதை தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இருந்தாலும் இந்த குணங்கள்லாம் வச்சுட்டு இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணா, இந்த அங்கத்துக்கும் அங்குக்கும் சமப்பிரதானம் கொடுத்து நம்ம பார்த்தோம். 4 அந்த 4 வியாகிருதினா பூர் புவத்துவமாக, இது அதுக்கு அங்கம்னாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இங்க வந்து 6 பாங்கங்களையும் சமமா பார்த்தோம். இதெல்லாம் வந்து பிரம்மம்னு பார்த்தோம். இது அடுத்தது என்ன பண்றாருன்னா, அந்த பிரம்மன்றதுக்கே சாட்சாத் முக்கியத்துவத்தை கொண்டு பார்க்கணும் அப்படின்னா ஓங்கார உபாசனை சொல்ற. ஏன்னா ஓங்காரம் தான் பிரம்மத்துக்கு வாசகமும் கூட ஞாபகமும். கதோபரிஷத்துலேருந்து பார்த்துட்டு வரோங்க. இப்போ பாஷிக்காரர் அடுத்த அனுவாதத்துக்கு அவதாரிக்கு இப்படி வைக்கிற, வியாகிருத்தியாத்மனோ பிரம்மண உபாசனம் முக்தம். வியாகிருதி ரூபமான பிரம்மோபாசனம் பார்த்தாச்சு. அனந்தரம் பாஞ்சஸ்வரூபேன சத்தைவ உபாசனம் முக்தம். இது 2 ஒரே உபாசனம் யார் சொன்னா, பாஷிக்காரர் தான் சொல்றார். பாஞ்சஸ்வரூபேன சத்தைவ அந்த பிரம்மத்துக்கே உபாசனையும் பார்த்தோம். இதானியும் இப்ப என்ன பண்ண போறோம்னா, சர்வோபாசனா அங்கபூதத்து ஓங்காரத்து உபாசனம் விதித்தது. எல்லா உபாசனைக்கும் அங்கமா இருக்கக்கூடியதான ஓங்காரம். அதனால அங்கியான பிரம்மத்தை உபாசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து இந்த உபாசனம் என்ன, ஓமிதி பிரம்ம, அவ்வளவுதான் உபாசனை. ஓமிதி பிரம்ம ஓமிதி இதம் சர்வம் ஓமித்தியது அனுப்பிட்டு மவாப்பியோ சாவையே சாவயந்தி ஓமிதி சாமானி ஜாயந்தி ஓமின் சோமிதி சஸ்திராணி சம்சந்தி ஓமி தத்பர்ய பிரதிகரம் பிரதிகிருணாதி ஓமிதி பிரம்மா பிரதோதி ஓமி யஜ்ஞோத்திர மனுஜானாதி ஓமிதி பிராமண பிரவச்சனாக பிரம்மோபாசனோதி பிரம்மையோபாசனோதி. நான் குறமில்லாம சொல்றேன், காரணத்தோட தான் இருக்குது. இது என்ன சொல்ற, இதெல்லாம் மேல இருக்கிறது முழுக்க ஸ்தோத்திரம், ஓங்காரத்துக்கு ஸ்துதி. இப்போ நம்ம உபாசனை அப்படின்னா மீமாம்சத்துக்கு ஒரு நியாயம் உண்டு. ஒரு கர்மா விதிக்கிறதுனா அதை ஸ்துதி பண்ணணும். இந்த கர்மா ரொம்ப பிரசஸ்தம், இதனால் ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம எல்லா ஸ்லோகத்திலையும் பல ஸ்துதியும் படிக்கிற முடியாது. இது எதுக்காக, நான் வந்து பலன்ல பற்றிலாம் பகவான் மேல அன்போட படிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பல ஸ்துதி படிக்கணும். அந்த கர்மா அப்பதான் வந்து பூர்த்தியாகும். இந்த பலனுக்காக இந்த கர்மான்னு தெரிஞ்சுட்டு பண்ணாதான் உண்டு. தேவதானம் பண்ணா கிடையாது. எல்லாம் விதிக்கப்பட்டது எப்படியோ அப்படி பண்ணணும். உபாசனைக்கும் பல ஸ்துதி தெரிஞ்சுட்டுதான், அந்த பலனை தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். எப்பவுமே விதியில் இருந்தா அதுக்கு வந்து ஒரு ஸ்துதி ஒன்று இருக்கும். இந்த பலன் வந்து ஸ்துதினா போட்டுருதல், அது வந்து அதை பற்றி உயர்வா பேசுறது. அந்த உயர்வான புத்தி மனசுல எப்பவுமே இருந்தாதான் நம்ம பண்ணக்கூடிய கர்மாவில வந்து அந்த ஒரு சித்த வரும். மனசு முழுக்க அதில் போய் இது பண்ணுவோம். அதுவும் உபாசனைக்கு வந்து என்ன, அதனுடைய இந்த உபாசனை போல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அவசியம் தெரிஞ்சுட்டு பண்ணணும். அப்பதான் உபாசனையில மனசு நிற்கும். ஏதோ ஒன்று நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் வந்து மனசு கொஞ்சம் கீழே இறங்கும். கோப வாசனையினால வந்து அடிபட்டு போகும். அப்போ வந்து அன்னைக்கு வந்து அது சிரத்தை குறைஞ்சிடும். அது வேண்டான்றதுக்காக வந்து என்ன பண்ணிருக்கு, எப்பவுமே இந்த விதி சொல்லும்போது கூடவே இந்த ஸ்துதியும் சொல்லியிருக்கு. சரசநாமம் சொல்றேன்னா வெறும் நான் வந்து 1000 நாமாதானே சொல்றேன், கிருஷ்ணன் விஷ்ணு சாரத்தோட நிறுத்துறேன்னா வேலை பல ஸ்துதியோட சேர்த்து தான் சொல்லுவோம். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த அந்த சிரத்தை வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம மனசு எப்படி வேலை செய்யும், இந்த கர்மா எப்படி இது பண்ணும், இதெல்லாம் வந்து நம்மளோட நம்ம சாஸ்திரத்துக்கு தான் அதிகமாக தெரியும், ரிஷிகளுக்கு அதிகமாக தெரியும். அதனால அவ சொல்றபடி பண்ணணும். என்ன ஆச்சுங்க, ஓமிதி பிரம்மா, அவ்வளவுதான் இந்த உபாசனம். இதெல்லாம் அதுக்கு அடுத்த வரைக்கும் ஓமிதீதம் சர்வம். ஓமிதி பிரம்மா, ஓம எப்படி பிரம்மான்னு சொல்லலாம், இதம் சர்வம் ஓமிதி, இதெல்லாம் ஓம் தானே. எப்படி ஓங்காரமாச்சு, ஓம்ன்றது இது எல்லாமே வந்து வேதத்தினால சிருஷ்டி பண்ண, வேதம் முழுக்க ஓங்காரத்தினால் வியாபிக்கப்படும். சப்தத்தில் இருந்ததான் அர்த்த சிருஷ்டி,
எல்லா சப்தமும் ஓங்காரத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு. ஓங்காரம் அதுக்குள்ள ஊடுருவி இருக்குன்னு அர்த்தம். ஓங்காரம் இல்லாத சப்தம் எதுவுமே இல்லை. நான் தாங்க எல்லாம் சொன்னா அது ஓங்காரம்லாம் இல்லையா இருக்குன்ற அது அது ஓங்காரத்தை பத்தி பேசுறது அது தனி. ஓங்கீதம் சர்வம் ஓங்கார சத்யதா சங்குணா பர்ணானின்ற ஸ்ருதியில சொல்லும்போது வேத பாஷ்யத்துல இது எப்படி எல்லா அர்த்தமும் எப்படி ஓங்காரத்திலேருந்து உண்டாருதுன்னு சொல்றாங்கலாம். தெளிவாலாம் அரிய கிரந்தங்கள் மந்திர கிரந்தங்கள்லாம் சொல்லி வச்சிருக்காரு. எப்படி ஓங்காரத்திலிருந்து எல்லாமே உண்டாருது அப்படின்ட்டு. எல்லா சப்தங்களும் உண்டாருது. சப்தத்துல இருந்தா பிரபஞ்சம் உண்டாருது. பால்லேருந்து தயிர் வருது, தயிர்லேருந்து வெண்ணெய் வருது. அப்போ பாலுக்கு வெண்ணெய்க்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? அது போல ஓங்காரத்திலேருந்து சப்தம் உண்டாருது, சப்தத்திலேருந்து பொருள் உண்டாருது. அப்போ ஓங்காரத்திலேருந்து எல்லாமே உண்டாச்சு அப்படின்றது. அதனால ஓமிக்கு இதம் சர்வம். அதனால ஓமிக்கு பிரம்மா அப்படின்னு தியானம் பண்ணணும். இதுக்கு மேல இது இதன் சர்வம் சொல்லிட்டோம். இது நம்ம இது அந்த முதல் நாள் பாஷைக்காரர் வச்ச அந்த அவதாரிக்கே மறக்கூடாது. அவர் என்ன சொல்ல, கர்மாலேயே உயர்ந்துருக்கவனுக்கு சட்டுன்னு அதிலேருந்து திருப்பி சுத்த பிரம்மத்துக்கு வாங்கினா அவனால வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சூக்ஷமா கொண்டு வரணும்னாக்கு. அதனால இந்த இடத்துல ஓங்காரத்தை பற்றி பிரணவோ தனுகுன்னு ஒரு உபனிஷத் பட்டது. ஒரு உபனிஷத் ஓங்காரத்தை மாண்டவியத்துல 4 பாதமான்னு சொல்லியிருக்கு. இது எந்த சம்பந்தியாவே இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறதுனால முதல்ல சீட்டாம் வியாக்கியாசான்ட்டு அத்தியனத்தை பற்றி வச்சிருந்தோம். இதுக்கு மேலேயும் இங்க அத்தியனத்தையும் தர்மானுஷ்டானத்தை பற்றி மேல வரப்போகுது 10-11 அனுவாசங்கள்ல. இந்த சம்பந்தமாகவே இருக்கிறதுனால இந்த இடத்துல ஓங்காரத்தை விசேஷமா ஸ்துதி பண்றது. எப்படி எந்த சம்பந்தமாகவே ஸ்துதி பண்றது அதுதான் மேல சொல்லப்படுறாரு. ஓமிக்கு இதன் சர்வம். இது வார்த்திகத்திலேயே பார்க்கலாம். கஷ்டமா இருக்கு வார்த்திகத்திலேயே. சர்வோபாசன தேசஸ்ய பிரணவஸ்யாபிஹாஸ்யதே உபாசனம் அலம் யஸ்மாத் பிரம்மணோ பிராப்தயே துவயோ. இந்த ஸ்லோகம் இப்படி அன்வயம் பண்ணோம். சர்வோபாசன தேசஸ்ய பிரணவஸ்ய உபாசனம் அதுனா உச்சதே. இல்லாட்ட எல்லா உபாசனைக்கு சேஷமாக, எல்லா உபாசனைக்கும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரக்கூடிய உபாசனைக்கு சேஷமாக அதுக்கு அங்கமான பிரணவம் இருக்கு. அதுக்கு அதனுடைய உபாசனம் அதுனா இப்போ சொல்லப்படுகிறது. ஏன் அது சொல்றேன்? யஸ்மாது துவயோ பிரம்மணோ பிராப்தையே அலம். ஓங்காரம் அலம். 2 பிரம்மத்தையும் அறிந்து கொள்வதற்கு அடைவதற்கு ஓங்காரம் போகும். அது ஒரு பிரம்மம் தான் வேதத்துல 2 பிரம்மம்னா என்ன? பரபிரம்மம் அபரபிரம்மம். பரபிரம்மத்தை பற்றி அடுத்த வெள்ளியில படிக்கிறதும் இங்க அபரபிரம்மத்தை பற்றி சொல்லியிருக்கோம். பரபிரம்மம் அபரபிரம்மம்னா என்ன? இந்த லோக சம்பந்தங்கள்லாம் இல்லாம வெறும் சுத்தமான பிரம்மம். இந்த பிரபஞ்சம்லாம் போய் கயத்துல பார்க்குற பாம்பு போல அப்படின்லாம் சொல்லி கடைசியா எது நெஞ்சு இருக்கோ அதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல போறது அது பரபிரம்மம்னு சொல்றது. இந்த உலக சம்பந்தத்தோடு சிருஷ்டி சிம்ஹாரங்கள் சொல்லி கூடவே இருந்து நம்மளை காப்பாற்ற உபாசனை பண்ணா அது நல்ல பலனை கொடுப்பார். நம்மளை கை பிடித்து பிரம்ம லோகத்தை அழைச்சின்னு போவார். அப்படின்லாம் சொல்லக்கூடியது அபரபிரம்மம். இதுக்கு காரிய பிரம்மம்னு பேரு, அதுக்கு சுத்த பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அதான் ஹிரண்ய கர்ப்பர்னு இந்த பாஷ்யத்துல இந்த உபனிஷத் பாஷ்யத்துல ஆச்சாரியர் ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்றது அபரபிரம்மத்தை. அது 2த்துக்குமே ஓங்காரம். பரஸ்ய பிரம்மணோ யஸ்மாத் அபரஸ்ய சோத்யதே. பரபிரம்மம் அபரபிரம்மம் 2த்துக்குமே இந்த ஓங்காரம் தான் சோத்யதே சொல்லப்பட்டுள்ளது. ஆலம்பனதையா தஸ்மாத் தைவாத்திர விதீயதே. இதுதான் 2த்துக்குமே ஆலம்பனமாக சொல்லப்பட்டுள்ளது. ஏகதாலம்பனம் சேஷம் ஏகதாலம்பனம் பரம் அப்படின்னு கதோபனிஷத்து சொல்லுவது அதான் சொல்ற. ஓமித்யேதத் சப்தரூபம் பிரம்மேதி மனசா சதா தாரயேத். இதுதான் இந்த முதல் வரிக்கு ஓமிதி பிரம்ம. அதுக்கு பாஷத்துல ஓமிதி சப்தரூபம் பிரம்ம இது உபாசிதா. இந்த ஓன்ற சப்தம் தான் பிரம்மம் அப்படின்னு உபாசனை பண்ண வேண்டும். நான் ஓங்கார உச்சாரணை பண்ணலாமா? சன்னியாசிகள் அப்படின்னா தேவஸ்தாலுக்கு ஓங்கார உச்சாரணத்தில் அதிகாரம் உண்டா? நான் அப்படி ஜபம் பண்ணலாமா? அதெல்லாம் அவசியமே இல்லை. ஓம்னு சப்தம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கிருந்து பேசிக்குவோம். அந்த சப்தம் தான் பிரம்மம்னு மனசு தாரையே. கொஞ்ச நேரம் மனசுக்குள்ள அந்த ஓங்காரத்தை ஓட விட்டு இதுதான் பிரம்மம்னு தெரிஞ்சுருந்தா போதும். அவ்வளோதான் ஓங்கார உபாசனை. இது எதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். இதில் ஒன்றும் பெரிய இது பண்ணணுமா அது பண்ணணுமா கழுத்தை நோக்கியத்தான் பண்ணணுமா இதெல்லாம் நான் முன்னாடியே ஒரு அனுவாதத்தை சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல நம்மளுக்கு
மனசு ஒப்பி நிற்கிறதோ அந்த சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல அந்த காலத்துல பண்ண வேண்டியதுதான் உபாசனை. சாரீரிகமான பண்ற கர்மாக்களுக்கு தான் சரீரத்தில் சொல்லக்கூடியதான நியமங்கள். மானசிக கர்மாக்கள் அதாவது உபாசனா போன்றவர்களுக்கு மானசிக நியமங்கள் தான் இருக்கு. மனசு சுத்தமா இருக்கணும், காமப்புரோகாதிகள் இருக்கக்கூடாது, மனசுல துக்கம் இருக்கக்கூடாது, எப்போதுமே சந்தோஷமா வச்சுருக்கணும். எப்பவுமே சந்தோஷமா தான் ஞானத்துக்கு உபாசனை பண்ணணும். நான் பாட்டு வேற காரியம் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா இல்லை, அந்த சந்தோஷம் நிலைச்சுக்கணும். உலகத்துல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அத்தனை கஷ்டத்துக்கு நடுவுலையும் என்னோட ஹிருதயத்துக்குள்ள அந்த பரமாத்மா இருக்காரு, நான் இன்னைக்காக ஒரு நாள் அவரை பிடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா சந்தோஷம் வரணும். இல்லையோ இந்த இருக்கக்கூடியதான கஷ்டம் தான் காணல் நீர் போல, இந்த கிழிஞ்சலை பார்க்குற வெள்ளி போல, கயத்துல பார்க்குற பாம்பு போல, இதை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாஸ்தவமான தத்துவமானது என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கு, அது இன்னைக்கும் ஒரு நாள் என்னை கைவிடாது, ஏன்னா நானே அது இப்படின்லாம் நினைச்சுட்டே. ஆனால் மனசுல ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை வச்சு உபாசனை. அதாவது மானசிகமான உபாசனைக்கு நியமங்கள் மானசிகம் தான். அப்போ ஆசவத்த காலத்துல பண்ணலாமா? வரும், இல்லை தெளிவா வரும். அதெல்லாம் தெளிவாக அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப கர்மா பண்ணும்போது எந்த அளவுக்கு கெடுதல் உண்டோ அந்த அளவுக்கு உபாசனைக்கு இல்லைன்னு சொல்ல வந்தானே. ஒரு சப்தரூபம் பிரம்மா இது மனசா சதாதாரையேன்னு சொன்னதுனால சொன்ன. சதாதாரையே எப்பொழுதும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா, சாப்பிடும்போது, எனக்கு ராத்திரி படிக்கிற உட்காந்து பண்ணலாமா, அது வரைக்கும் என்ன பண்ணலான்றதை பற்றி கேள்வி இல்லை. விடாம பண்ணிட்டே இருந்தோம்னா படிக்கிற உட்காந்து பண்ணலாமா வேண்டாமான்ற கேள்வி இந்த கேள்வி கேட்கறால பார்த்தோம்னா இந்த கேள்வி யாருக்கு வரும் அப்படின்னா எதுவுமே பண்ணாததான் கேள்வி வரும். ஏதோ ஒன்று கொஞ்சம் ஆரம்பிச்சு பண்ணிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேள்விக்கு பதில் தானா வரும். எதுவுமே பண்ண வெறும்னா தியரிட்டிக்கலா அப்ரோச் பண்ணும்போது இது பண்ணலாமா அது பண்ணலாமா வெறும் கேள்வி வருதே நிற்கும். அது தெளிவா கதான்னு எப்போதும் சொல்லியிருக்காரு. ஏன்னா உபாசனா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது 2-3 தடவை சொல்லுவாங்க. இது எதை விடாம பண்றதுக்கு தான் உபாசனை. கடிகாரத்துல அலாம் மாதிரி வச்சுட்டு 6-7 கணிசத்துல இருந்து போடுதுன்னா அதுக்கு உபாசனைன்னு பேர் இல்லை. அன்னைதான் ஆகணும், அதுக்கு தியானம் ஏதோ ஒன்று பண்ணிப்போம். ஆனா அப்படி பண்றவாத உபாசகன்னு சொல்றது இல்லை. யார் உபாசனை பண்ணாங்கன்னா எவ்வளோ நேரம் பலவத்தரமான கர்மாங்க பிடிச்சி வெளியே தள்ளினாலும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி உள்ள உபாசனை அனுகோலம் எதிர்நீக்க செஞ்சது அயஸ்காந்தோகலம் செஞ்சுக்கான பாஷையார் சொன்ன போல அந்த அளவுக்கு மனசை திருப்பி பண்றதுக்கு தான் உபாசனை. அதுக்கு நம்ம அப்ரோபடுத்திக்கணும். அதுக்கு கொஞ்சமா அறிவிப்போம், உபாரம்ப செய்யணும், அவ்வளவுதான். ஏன்னா ஓமிக்கேத சப்தரூபம் பிரம்மாவுக்கு மனசா சதாதாரையது அவ்வளவுதான் சொல்லுது. ஓமிக்கு பிரம்மா புரிஞ்சு போச்சு. அப்புறம் உங்களுக்கு பெரிய அனுவாதம் பின்னாடி இருக்கிறதுலாம் எதுக்கு அப்படின்னா ஸ்துதையே தஸ்ய பரோகிரந்தம் அவதாரியது, தஸ்ய ஸ்துதையே பரோகிரந்த அவதாரியது. அந்த ஓங்காரத்தை ஸ்துதி பண்றதுக்காக மேல் கிரந்தம் இருக்கு. சத்யதா சங்குனா எத்தேவம் சர்வம் ஓமிக்கு யுஜ்யதே. இது எல்லாம் ஓம்னு எப்படி சொல்ல முடியும்? ஓமிக்கு யுகம் சர்வம்னு எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா சத்யதா சங்குனா அப்படின்னு அந்த ஸ்துதி முன்னாடியே 2 தடவை வந்திருக்கு. எத்தேவம் சர்வம் ஓமிக்கு யுஜ்யதே. இது அந்த நரம்புகள் எல்லாம் எப்படி இந்த பர்ணத்துக்குள்ள இலையில ஊடுருவி இருக்கோ அது போல வேதம் முழுக்க ஓங்காரத்தினால ஊடுருவி இருக்கு. வேதத்தினாலதான் பிரபஞ்சம் சிருஷ்டியாச்சு. அதனால காரணகுரா காரிய அமைச்சு கிராமத்தின்றது போல எல்லா ஓங்காரமே இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே ஓம் அப்படின்றான் பார்க்கணும். அதுக்கு நமக்கு வியாவகாரிகமா யுத்த சம்பந்தியா சில உதாரணம் கொடுக்குறார். அபிதானா திருத்தே யஸ்மாத் அபிதேயம் ந வித்யதே. அபிதானம் சொல்லுவது, அபிதேயம் சொல்லப்படுவது. அபிதானம்னா சொல்லுன்னு அர்த்தம், அபிதேயம்னா பொருள். சொல்லு இல்லாமல் பொருள் இல்லை. அபிதான ருதே அபிதானாது அபிதேயம் ந வித்யதே. அபிதானம் இல்லாமல் அது சொல்லு இல்லாம பொருள் இல்லை. இப்போ எந்தெந்த இடத்துல ஓங்காரத்தை உபயோகப்படுத்துறோம்னு சொல்றது. அனுஜ்ஞா அனுகிருதி, அனுஜ்ஞா அனுகிருதி. இந்த அனுகிருத்தின்னு இருக்க மூலத்துல எங்க இருக்காரு? ஓமிக்கேத அனுகிருதிக மவா அப்யோ ஆஸ்தாவையே தியாஸ்தாவையன்னு இருக்கு. ஓம்னு தான் அனுகிருதி பண்றா. யாராவது ஒருத்தர் நாங்க போயிட்டு வரட்டோமா அப்படின்னு கேட்டா ஒத்துக்கிறது ஓம் அப்படிங்கிற இதெல்லாம் இப்படிதான் பேசுறாங்க. அதனால அனுகிருதின்றது ஓம். ஓம்னா அங்கீகாரம் இருக்கும். அனுஜ்ஞா அனுகிருதி சர்வத் சர்வத்திர ஓமிக்கு தீர்த்தது. அது போல எல்லா இடத்துலையும் நம்ம ஓம்னு உபயோகப்படுத்துறோம். ஆஸ்தாவையது அனுஜாதா எது ஆஸ்தாவை எது யஜ்ஞத்துல ஆஸ்தாவையன்னு சொல்லுவார்.
அந்த அத்வரியவானவர் ஹோதாவை பார்த்து அது கொடுக்கணும். கையில் வச்சுட்டு ஆஸ்திராவை அப்படின்னார். ஆஸ்திராவணம்னா அந்த கர்மாத்தவர். அப்போ அந்த ஹோதாவானவர் அந்த தேவதைக்கான மந்திரத்தை படிப்பார். அந்த தேவதையை தூக்கிறதுக்கு அந்த மந்திரத்தை அவர் படிப்பார். அதுக்கு ஆஸ்திராவணம்னு பேரு. அப்போ சொல்லும்போது ஓம்னு சொல்லிதான் ஆஸ்திராவணம் பண்றார். பிரசௌதி அனுஜானாதி பிரம்மா ஓமித்யேவதம். ஒரு கர்மா பண்றதுக்கு முன்னாடி யாகத்துல பிரம்மா கிட்ட நான் இந்த மாதிரி பண்றேன், நான் வந்து யுக்மம் தராணி அப்படின்னா யுக்மம் தாரையாணி சொன்னா உடனே ஓம்னு வருது. ஒரு கர்மா பண்றதுனா பிரம்மா முன்னாடி போய் சொல்லணும் நான் இந்த மாதிரி பண்றேன்னு. அவர் ஓம்னா ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றார். வியக்திக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காரியங்கள்லாம் சரியா போறதான்னு பிரம்மா பார்த்துட்டே வர்றார். இதுக்கப்புறம் இதுன்னு ஒரு மனசு வச்சுருக்கார். இவ சரியா பண்ணும்போது நேரத்துக்கு வந்து அந்த நேரத்துல வரும்போது நான் இது பண்ண போறேன்னு சொன்னாலும் ஓம்னு அனுஜ்ஞா வச்சிருக்கிறாரு. ஆஸ்தாவைய இது அனுஜ்ஞாதா எத ஆஸ்தாவயந்தி பிரசௌதி அனுஜானாதி பிரம்ம ஓமித்யேவ ருத்விஜம் பிரவச்சன் பிராமணோ வேதம் ஓமித்யேவம் பிரயுஜ்யதே. ஒரு பிராமண பிரவச்சன் வேதத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஓம்னு ஆரம்பிச்சுட்டா வேதம் ஓமித்யேவம் பிரயுஜ்யதே. அத்தியானம் பண்றதுக்கு முன்னாடி வாத்தியார் ஓம்னு சொல்லிதான் வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறார். கேட்கிறவனும் ஓம்னு சொல்லிதான் வந்து அந்த சிஷ்யனும் ஓம்னு சொல்லிதான் அவன் திரும்பி வச்சிருக்கான். அப்ப நம்ம வேதம் பண்ணும்போது ஆரம்பத்திலேயே முடியலும் ஓங்காரத்தை சொல்லி தான் பண்றோம். அதனால வேதம் முழுக்க ஓங்காரம். உபாப்னவாணி பிரம்மேதி தத வேதம் அவாப்னயாத். உபாப்னவாணி பிரம்ம, நான் வேதத்தை அடைவேன் அப்படின்றவனும் தத வேதம் அவாப்னயாத், ஓம்னு சொல்லிதான் வேதத்தை அடைகிறான். பராத்மாவா பவே பிரம்ம ததா தத் ஓங்கார பூர்வகம். அந்த ஓங்காரமே பரமாத்மா. இந்த காரியம் மட்டும் இல்ல, பரமாத்மாவாகவும் இருக்கு. பராத்மாவா பவே பிரம்ம ததோங்கார பூர்வகம் பிராப்னோத்யேவ ந சந்தேக. அவன் வந்து அந்த ஓங்கார பூர்வகமான எல்லா கர்மாவையும் பண்றதுனால ஆரம்பத்திலையும் கடைசிக்கும் கண்ணியமாகட்டும், வேதாத்தியமாகட்டும், லௌகிக கர்மாகட்டும் எல்லாம் ஓம்னு சொல்லி பண்றதுனால பிராப்னோத்யேவ ந சந்தேக உபாசீத அத ஓமிதி. அதனால எல்லாவற்றையும் ஓம் என்று உபாசனை செய்யுங்கள் அப்படின்ட்டு ஓங்கார உபாசனையோட இதை முடிச்சார். இதுக்கு மேல வந்து ஓமிதீகம் செல்வம், இது ஓங்கார உபாசனை முடிச்சாச்சு. இதற்கு மேல அந்த ஆத்மானுபவத்தை சொல்ற. அதுக்கு முன்னாடி வந்து ரிதஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனத்தை சத்தியஞ்ச சுவாத்தியாய சுவாத்தியாய பிரவச்சனத்துடைய பிரசம்சா சொல்லி நம்ம வந்து சாந்தி பாடத்தில் சொல்லக்கூடியதான அகம் ரிச்சஸ்த தேவிவான்னு வருது. இது நவமானுவகம், தசவானுவகம். இது அடுத்த வாரம் தான்.